Dear students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் Schrödinger equation. In other words, we are saying Schrödinger wave equation. Why we need this Schrödinger wave equation? ஒரு ஆட்டமோட மாடலை பார்க்குறதுக்கு ஏன்னா கண்ணுக்கே தெரியாது ஆட்டம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் நமக்கு தேவைப்படுது. அந்த மாடலை நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விதங்களில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கலாம், ஆட்டம்ங்கிறது இப்படி இருந்திருக்கும். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விதத்தில் ஆட்டம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மாடல் ஆஃப் ஆட்டமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் தான் இந்த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன். அதனால தான் இந்த டாபிக் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் பை ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன். எதுக்காக இந்த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பொருள் மோஷனில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குது, அந்த பொருள் மேக்ரோ பார்ட்டிகல்ஸாக இருக்குது, பெரிய பொருளாக இருக்குன்னா அதை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஈஸியாக சொல்லிடும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்னென்னலாம் சொல்லும்? இந்த பொருளோட மாஸ் இவ்வளோ, இது இவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ணும், இது இவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ணுறப்ப எந்த டைரெக்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டைரெக்ஷனில் இந்த ஒரு மேக்ரோ பார்ட்டிக்கல் மூவ் பண்ணுதுனாக்க அட் டைம் இந்த டைமில் இந்த இடத்துல இருக்கும், இவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னா இந்த டைமில் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இது எல்லாமே எதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும், எதுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னா மேக்ரோ பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான். வாட் அபவுட் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், tiny particles, very very small atom? Let us consider electron. Electron is a very very tiny particle than compared to atom also. ஆட்டமோட ஒரு பொருள் தான் எலக்ட்ரான். Electrons are revolving around the nucleus. In nucleus is composed of protons and neutrons. இதை மாதிரியான மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், இதனோட இயக்கத்தை நம்ம எப்படி படிக்கிறது? அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, whether electrons behave as wave or particle, இந்த duality அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த ஆட்டமோட மாடல் எப்படின்னு நமக்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. ஹைசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது? we cannot able to predict or assure or measured both position and momentum of microscopic particles or tiny particles. சின்ன பொருளை, எலக்ட்ரான் மாதிரியான சின்ன பொருள்களை ஒரே நேரத்தில் அதனுடைய பொசிஷன், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ணுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு பொருள் தான் அந்த ஆட்டம் இருக்குது. ஸோ அந்த ஆட்டமோட மாடலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன் அண்டு எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் ஆர் பார்ட்டிக்கல் நேச்சர் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால தான் சொல்கிறாங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் டஸ் நாட் கன்சிடர் த டூயல் நேச்சர் ஆஃப் த மேட்டர் விச் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டே என்னென்னா அது வேவாகவும் மூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ அதனுடைய சிக்னிஃபிகண்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் சொல்ல முடியலை. அதனால் என்னாச்சு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். இதுதான் அதனுடைய தேவையே. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் சின்ன பொருள்களோட இயக்கத்தை பற்றி சொல்ல முடியலை. அதனால தான் இதை மாதிரியான ஸ்கார்டிஞ்சர் போன்ற சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எர்வின் ஸ்கார்டிஞ்சர் இந்த குரூப் ஃபோட்டோலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஐன்ஸ்டைன், ஸோ மேக்ஸ் பிளாங்க், நீல்ஸ் போர், ஹைசன்பெர்க், தென் லூயிஸ் டி பிராக்லி. Particularly in this video we are going to discussing about Erwin Schrödinger. So here Schrödinger is there. So Schrödinger. So Erwin Schrödinger expressed the wave nature of electron in terms of differential equation. This equation is time independent Schrödinger wave equations. Okay, ஹைசன்பெர்க் சொன்னது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது இந்த ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், this equation determines a change of wave function in space depending on the field of force in which the electron moves. ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு, எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சுற்றி வரப்போ
அந்த எலக்ட்ரான் மேலே எந்த ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுதோ அதை பொறுத்து அதனுடைய வேவ் நேச்சர் மாறிடும். அதை பேசிக்காக வச்சுக்கிட்டு தான் அந்த ஈக்குவேஷனை டெரிவ் பண்ணுறாங்க. The time independent Schrödinger equation can be expressed as H psi is equal to E psi. H is Hamiltonian operator. ஸோ இந்த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷனை எப்படி டெரிவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ஸ் புக்கில் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி டெரிவ் பண்ணி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ டைம் இண்டிபெண்ட் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் இஸ் expressed as h cap psi is equal to E psi. Let us consider this is equation 1. h cap psi is equal to E psi. ஸோ அந்த ஆட்டம் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ்லாம் அந்த நியூக்ளியஸை சுற்றி எப்படி ரவுண்டப் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் பற்றி தான் இந்த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, ஹச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை. இ சை இங்கிலீஷில் பிஎஸ்ஐ, அதுதான் வந்து சை அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சை அப்படிங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், ஹச் கேப் அப்படிங்கிறது ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கொடுக்குது. ஒட்டுமொத்தமாகவே இந்த ஈக்குவேஷன் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஹச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை. இது எப்படிலாம் நம்ம டெரிவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஹச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை அப்படிங்கிறதோட எழுதிட்டு இப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம சொல்லணும். என்னென்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஹச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்டுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, அந்த எலக்ட்ரானோட மூமெண்ட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் ஆட்டமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த எலக்ட்ரான் எவ்வளோ தூரம் சுற்றி வருது அதெல்லாம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளால் அந்த ஆட்டமோட மாடல் என்னன்னு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பெரிய பெரிய பொருள்களுக்கு மட்டும்தான் சொல்லுது. பட் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் தான் அந்த சின்ன எலக்ட்ரான் மாதிரியான பொருட்களுக்கான வேவ் ஃபங்க்ஷன், வேவ் நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹியர் ஹச் கேப்புங்கிறது ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர், சை அப்படிங்கிறது வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இ அப்படிங்கிறது எனர்ஜி. ஓகே, அண்ட் ஆல்சோ சை அப்படிங்கிறத கோஆர்டினேட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம், எக்ஸ் ஒய் இசட். தட் மீன்ஸ் வாட்? அப்போ எலக்ட்ரான் வேவாக மூவ் பண்ணுறப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸை பொறுத்து அது எந்த இடத்துல இருக்கும், அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆல்ரெடி வி நோ அபவுட் த ஹேமில்டோனியன் வேல்யூ. ஹேமில்டோனியனோட வேல்யூ மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை 8π² m இன்ட்டு டோ ஸ்கொயர் by dou x square, dou square by dou y square plus dou square by dou z square plus v. இதுதான் சார் ஹச் கேப், ஹச் ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டரோட வேல்யூ. இப்போ இந்த ஹச்சோட வேல்யூவை சிம்பிளி ஐ வாண்ட் நான் அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஹச் கேப்போட வேல்யூ மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த ஹச்சுக்கு பதிலாக டோ ஸ்கொயர் பை டோ மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை 8π² m into dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square plus v. இதோட முடிஞ்ச இப்போ அந்த psi is equal to E psi. Let us consider this is equation 2. Here I substitute the value of h cap. h psiன்னு இருந்துச்சு, அந்த ஹச்சுக்கு பதிலான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான், ஹச்சோட வேல்யூ மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஹச் சை இருக்குது, இ சை இருக்குது. இப்போ சையால் எல்லாத்தையுமே உள்ளார பெருக்கிடுவோம். அப்படின்னா மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை 8π² m டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா சையால் உள்ளார பெருக்கிட்டு இருக்கோம். டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் வி சை இஸ் ஈக்குவல் டு இ சை.
here I am just multiplied psi value into the equation just. Okay, now multiply the value of minus 8 pi square m by h square to the both side, both left and right hand side. இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 8 pi square m dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square into, ஓகே, இந்த வேல்யூவில் இப்போ நம்ம பெருக்கணும். அதனால் பெருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். பெருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ப்ளஸ் வி psi இன்ட்டு இங்கேயும் minus 8 pi square m by h square is equal to e psi இன்ட்டு அந்த வேல்யூ minus 8 pi square m by h square. இந்த வேல்யூவில் நம்ம பெருக்கியாச்சு. ஓகே, அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். போத் சைடு 8 pi square m ஆல் பெருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த வேல்யூவை பெருக்கிற மாதிரி அப்படியே எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், as per mathematical rules, h square cancel, 8 pi square m cancel ஆகிடும். பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square. ஓகே, இந்த இடம் மட்டும் இருக்கும். ப்ளஸ் வராது, ஏன்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் அப்படியே அது பெருக்குனது அப்படியே எழுத வேண்டியதான். 8 pi square m by h square v psi is equal to, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் 8 pi square m by h square e psi. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலுக்கு அந்தாண்ட இருக்கிற அந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா ப்ளஸ்ஸாக மாறி வரும். ஸோ அப்படி பாக்கி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். dou square psi by dou x square plus dou square psi by dou y square, dou square psi by dou z square minus 8 pi square m by h square v psi. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 8 pi square m by h square e psi is equal to 0. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த 8 pi square m by h square, இங்கே ஒரு 8 pi square m by h square ரெண்டும் பொதுவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒன்று வெளில எடுத்துடலாம். ஓகே, ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒன்று வெளில எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பாக்கி உள்ளதை அப்படியே எழுதிடலாம். dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus ரெண்டுத்துலேருந்தும் பொதுவாக ஒன்று 8 pi square m by h square. அப்போ இங்கே வந்து e இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் மைனஸ் v, ரெண்டு சை இருக்குது, அதனால் பொதுவாக ஒரு சை இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். இதுதான் ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இது நமக்கு தெரிந்து இந்த அபோவ் ஈக்குவேஷன்ஸ் டஸ் நாட் கண்டெயின் டைம் அஸ் வேரியபிள். நேரத்தை பொறுத்து இது வேரியபிள் ஆகவே ஆகலை, ஏன்னா டைம் ஃபேக்டர் அதில் இன்வால்வ் பண்ணவே இல்லை. அதனால தான் டைம் இண்டிபெண்ட் ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் ஈக்குவேஷன் should be work in energy is considered as quantized. எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் குவான்டைஸ்டு. அப்படின்னா அந்த சிஸ்டமோட எனர்ஜி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டமோட எனர்ஜி இவ்வளோ தான், அந்த எனர்ஜி தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் தான் இதை யூஸ் பண்ணி அதனுடைய ஐகன் வேல்யூஸ் அண்டு கரஸ்பாண்டிங் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்,
ஆர்பிட்டால்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா டோட்டல் ஆட்டமோட ஷேப், அதனுடைய மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அந்த டோட்டல் எனர்ஜி தான் நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர், இதெல்லாம் தான் வந்து அதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.